கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தின் 2ஆம் நாள் பரிசுத்த நாளில் இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். நம்மை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம் பண்ண கடவோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியான மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து வழிநடத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பகல் முழுதும் காத்து கொண்டீங்க. பகல் வேளையிலே உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்தீங்க, நன்றி. மீண்டும் ஒரு விஷயம் உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை ஆராதிக்க இந்த மாதத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை அழைத்து வந்திருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறீங்களே பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. பரிசுத்தம் நிறைந்த உள்ளத்தோடு சிந்தையோடு பரிசுத்த தேவனாகி உமக்கு மகிமை செலுத்த கர்த்தர் தாமே உதவிச்சுங்க. இந்த ஆராதனை நம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். அதை நாங்கள் உணர்ந்து ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் தாமே எங்களை தந்து வழிநடத்த முடியாதுன்னு சொல்லுவோம். பாடல் நேரங்கள், துதிக்கிற வேலைகள், வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, வசனங்களை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்க. உம்மண்டை கிட்டி சேர எங்களை சாட்சிகளாய் நிலைப்படுத்த ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. உடைய தூய பிரசன்ன மகிமை எங்களோடு இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து வழிநடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய நாம் மகிமைப்படும்படியாக நாம் யாவரும் மேலுமே நின்று கீதங்கள் முதலாவது பாடலை பாடுவோம். ஆத்மமே உன்னாண்டவரே, திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலை துதித்து. கீதங்கள் 1. Hallelujah.
பரிசுத்த திருவிருந்த ஆராதனை நின்ற வண்ணமாகவே பிரார்த்தனை செய்வமாக. எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் இருந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் இன்பு கூறவும் பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மெய்மைப்படுத்தவும் உடைய பரிசுத்த ஆவியின் நிவேதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனை நித்திய மான பரிபூரணனே வல்லமை நிறைந்த பரிவுடன் இறங்குமே பரனே சரணம். பரிசுத்த தேவன் நித்தியமான பரிபூரணனே வல்லமை நிறைந்த பரிவுடன் இறங்கும் பரனே சரணம். பரிசுத்த தேவன் நித்தியமான பரிபூரணனே வல்லமை நிறைந்த பரிவுடன் இறங்கும் பரனே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூற என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவை 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையோ தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு பிரமாணத்தை கை கொள்ள இதயத்தை ஏவியருளோ. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் அன்றைய சரீரத்தின் ரத்தத்தை பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசமும் இடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபை தேடி மலங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை சோதி தறிவுமாக ஜெபம் பண்ண கிடவோம். அன்றைய சமூகத்தில் வந்து நிற்கிற நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து குறைகள் குச்சங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோம். பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் அவர். அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த நல்ல தெய்வத்துடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? உங்கள் பாவங்களை மித்த முழு இதயத்துடைய உண்மையாக மனசாப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்த்தின் நடப்ப வேண்டிய தின்மார்த்தின் நீங்கள் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வவல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்மையாக மனதிற்கு அவருக்கு மறப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வார்த்தைகளை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவந்தாலும் உறைந்த மலை போல் வேண்மையாகும். அவைகள் இரத்தாம்பரி சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தெய்வன் தம்முடைய ஒரே பேர் குமாரி விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிமடிக்க அவரை தந்தர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசம் நம்மளுக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவும் பாவமணி பலிச்சும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளையும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமென்.
ஜெபம் பண்ண கடவோம். சகல ஆசீர்வாதம் காரணரே, நம்முடைய அளவற்ற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணி போல காத்தருளின நீர். புதிய மாதத்திலும் உடைய கிருபை வேண்டி நிற்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பித்து செம்மையான பாதையில் எங்களை வழிநடத்தலும் மன்றாடுகிறோம். பாவத்திற்கு தீமைக்கு எங்களை விலக்கி உடைய பிள்ளைகளாய் அந்த வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு துணை செய்யும். எங்களுக்காக மரித்து உயர்த்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தயவுசெய்து அமருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 8ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. பிலமோன் 8ஆம் வசனம் முதல். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பை நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால் கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டுமென்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யவும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரன் ஆனால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம். கிறிஸ்துவின் நற்செய்தியை கேளுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். இயேசு சொன்னதாவது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசையில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வாயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரனுடைய சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே என்னுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும் தான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரனுடைய சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கே மகிமையே
வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நம்ம ரட்சிப்புண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் அவதரித்த மனிதனானார். நமக்காக பந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி மூன்றாம் நாள் துணிந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோரை மரித்த ஞானிக்கு மகிமைப்படுத்த வருவார். அவருடைய ராஜ்யத்து முடிவிலே கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரன் புறப்பட்டவருமாய் பிதாவின் குமாரனோடு கூட ஸ்தோத்திரிக்கப்பட்டவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவராயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் சபையை விசுவாசிக்கிறோம். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறோம். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாக காத்திருக்கிறோம். ஆமென். தயவுசெய்து அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறையாக உள்ளது. இம்மட்டும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து பலத்தை தந்து நடத்தினார். கொஞ்சம் சவுண்டு குறை, பேசாளர் கொஞ்சம் குறை. கடந்த மாதத்திலே நம்முடைய புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்தில் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்து நம்மை நடத்தினார். அதை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் அதையும் தன்னம்பிக்கையாக நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்காக ஆயத்தப்படுகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபைகள் இரக்கங்கள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. உடைய வார்த்தைகள் நேராக கடந்து வரட்டும். இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை உடைய சமூகத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் இவ்வாறாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லி, அவர்கள் மகிழ்ந்திருக்க ஆரம்பித்தார்கள், சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லி, அதே 32ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நாம் சந்தோஷப்பட்டு மகிழத்தக்கதாக இரட்டிப்பான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் சந்தோஷப்பட்டு மகிழத்தக்கதாக இரட்டிப்பான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது அந்தந்த காலகட்டத்தை பொறுத்து அல்லது சூழ்நிலைகளை பொறுத்து, வாழ்க்கையின் முறைகளை பொறுத்து, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில காரியங்களை பொறுத்து அது அமைகிறதாய் காணப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ன செய்யும் வரும். சிலர் நேரங்களில் அதே வாழ்க்கையில் துன்பங்களும் என்ன செய்கிறது காணப்பட தான் செய்கிறது. வாழ்க்கையில் ஒரு புறம் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், நற்செய்தி எல்லாமே இருந்த பொழுதிலும் அதன் மறுபக்கத்தை பார்க்கும் பொழுது வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், கவலைகள், நெருக்கங்கள் இவை எல்லாம் என்ன செய்கிறது சேர்ந்து வரதான் செய்கிறது. வாழ்க்கையின் ஒரு புறம் இது, இன்னொரு புறம் இதுவாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை மகிழ்ந்திருக்கும்படியாக, சந்தோஷப்படும்படியாக இரட்டிப்பான நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற அவர் தேவனாய் இருக்கிறார். நாம் ஒரு காரியத்தை விரும்பும் பொழுது அல்லது விரும்பின காரியங்கள் நம்முடைய கைகளை கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறோம். ஆனால் எளிதாக அது கிடைக்கவில்லை. சில காலங்கள் சென்ற பின்பு நாம் எதிர்பாராத சமயத்தில் நம்முடைய கரங்களில் அந்த காரியம் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய மகிழ்ச்சிக்கு என்ன செய்யாது அளவில்லாது. என்ன மகிழ்ச்சிக்கு அளவு இருக்காது. இப்போ வெளிநாட்டில் ஒரு தகப்பன் வேலை பார்க்கிறார் என்று சொல்லி வைத்துக்கொள்வோமே.
சில காலங்கள் பிள்ளைகளை பார்த்துருக்க மாட்டார், மனைவியை பார்த்துருக்க மாட்டார். அந்த கணவன் சர்ப்ரைஸாக வீட்டுக்குள்ளே வரும்பொழுது எப்படி இருக்கும் அந்த மனைவிக்கு? நிச்சயமாக மகிழ்ந்திருப்பார்கள், அப்படி தானே? அதே நேரத்தில் ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள், வெளியில் போன பிள்ளைகள் ஸ்கூலை விட்டு வந்த உடனே அந்த தாயானவள் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? தகப்பன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி அந்த வீடு முழுவதும் என்ன செய்வார்கள்? தேடி பார்ப்பார்கள். கீழே இல்லைன்னா என்ன செய்யும்? ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகும். இருந்தாலும் மச்சு வீடு இருக்கிறது, மாடி இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த மாடியில் என்ன செய்வார்கள்? ஏறும் பொழுது அந்த தகப்பனை சந்திக்க நேரிடும் பொழுது அவருடைய மகிழ்ச்சி எவ்வாறாக இருக்கும்? நிச்சயமாக அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்கும். சில காலங்களுக்கு முன்பு, நீண்ட காலங்களுக்கு முன்பு பார்த்து கொள்கிற அந்த உறவுகள் நிச்சயமாக மகிழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சில நாட்கள் கழித்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இப்படிப்பட்டதா என்ன செய்கிறது? காணப்படுகிறதா இருக்கிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்தந்த சூழ்நிலை பொறுத்து அல்லது நிலைமைகளை பொறுத்து நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. வேதமும் இங்கு பார்க்கும் பொழுதே இவர்களும் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி அந்த வேத பகுதி கட்சி தருகிறது. இளையகுமாரன் சம்பவத்தில் பார்க்கும் பொழுதே அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள், சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இளையகுமாரின் வாழ்க்கை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? அந்த குடும்பம் மகிழ்ந்திருந்தது, அவன் மகிழ்ந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மகிழ்ந்திருந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இரட்டிப்பான நன்மைகளை அவனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டான். அந்த நன்மைகளை பெறுவதற்கு என்ன செய்தான் என்பதுதான் அங்கு காணப்படுகிறது. அதே போல நாம இந்த மாதத்துல கர்த்தர் நம்மையும் மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட காரணத்தினாலே இரட்டிப்பான நன்மைகளை தந்து மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இளையகுமாரனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தில் பாருங்க, அவனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனிடத்தில் சொத்தை பிரித்து தாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறான்? கேட்கிறவனாய் காணப்படுகிறான். சொத்தை பிரித்து தாங்க என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை ஒரு வசதி வாய்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையாக தான் என்ன செய்யும்? இருந்திருக்கும், அப்படிதானே? சொத்தை பிரிக்கனாலே நிச்சயமாக ஓரளவு தகப்பனாருடைய வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கும். பின்பதாக தகப்பன் சொல்லக்கூடிய காரியம், அவன் புத்தி தெளிந்த பொழுது நினைக்கக்கூடிய காரியம், என் தகப்பன் வீட்டில் கூலிக்காரருக்கு பூர்த்தியான உணவு இருக்கிறது. அப்படியானால் அந்த வீட்டில் வேலைக்காரர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். தகப்பனையும் பாருங்க, அவன் வந்த உடனே வேலைக்காரர்களை அழைத்து இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை என்ன செய்யுங்கள்? கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் அந்த குடும்பம் ஒரு செழிப்பு நிறைந்த குடும்பமாய் இங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உவமையா சொல்கிறார். ஒரு செழிப்பு நிறைந்த குடும்பமாய் தான் என்ன செய்தது? காணப்பட்டது. அப்படியானால் இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2 சகோதரர்கள் தான். மூத்தவனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் வேலை செய்தான், வயல்வெளிக்கு போயிட்டு வந்தான், தன் விளை நிலத்தை அவன் பாதுகாத்தான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உழைக்கக்கூடியவனாய் இருந்தான். அப்படின்னா இந்த இளையகுமாரனை குறித்து பார்க்கும் பொழுது சரியான முறையில் நமக்கு கொடுக்கப்படாவிட்டாலோ, ஆனால் அவன் வாழ்க்கை அமைந்த முறையை பார்க்கும் பொழுது இவன் செழிப்பு நிறைந்தவனாய் வாழ்ந்தான். வேலையை என்ன செய்திருக்க மாட்டான்? ஒருவேளை செய்திருக்க மாட்டான், அப்படிதானே? அதில் பார்க்கும் பொழுது துன்மார்க்கமாய் ஜீவித்தான், எளிதாக ஆசையை செலவழித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒவ்வொருவரும் பணத்தை வீணா என்ன செய்ய மாட்டாங்க? இன்னைக்குமே செலவழிப்பாங்களே இல்லையா? செலவழிக்க மாட்டாங்க, நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கடினப்பட்டு உழைப்பார்கள். என்னைக்காவது என்ன செய்வாங்க? ஃபேமிலியாக வெளியில் போகும்போது நல்லா செலவழிக்கலாம், அது வேற. ஆனால் ஊதாரித்தனமாக என்ன செய்ய மாட்டாங்க? கடினப்பட்டு உழைக்கிறவர்கள் ஒரு நாளும் பணத்தை வீணாக செலவழிக்க மாட்டார்கள். அப்படியானால் வீணா யார் செலவழிப்பா? உழைக்காதவர்கள். ஏன்னா எளிதாக பணம் கிடைக்கும் பாருங்க, கேட்ட உடனே கொடுப்பாங்க பாருங்க, அவங்களாம் பாருங்க எதையும் கண்டுக்கிட மாட்டாங்க, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. மனம் போல என்ன செய்வார்கள்? செலவிடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இந்த பணம் எங்கிருந்து வந்தது, தகப்பனார் எவ்வளவு கஷ்டப்பட்டார், தாயார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஒருவேளை இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான் என்ன செய்திருக்கலாம்? காணப்பட்டு இருக்கலாம். மனம் போன வாழ்க்கை. தகப்பனார் சொல்கிறார், சொத்தை பிரிக்கும் பொழுதே என்ன ஒரு நாள் நடந்த சம்பவமா இருக்குமா? இல்லை, சில காலங்களாய் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. என்ன, என்னுடைய ஆசையை கொடு, நான் போகிறேன், என் சொத்தை தாங்க, நான் போகிறேன், என் பணத்தை தாங்க, நான் போய்விடுகிறேன், வீட்டை விட்டு என்ன செய்கிறேன்? போய்விடுகிறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு இங்கே வாழ பிடிக்கல, உம்மோடு சேர்ந்து இருக்க பிடிக்கல, எனக்கு மனம் போல என்ன செய்யணும்? நான் என் சொத்தை வைத்து நான் என்ன செய்யலாம்? சம்பாதிக்கலாம் என்று சொல்லி இருக்கலாம். அல்லனா என் இஷ்டப்படி நான் வாழுவேன் என்று சொல்லி என்ன செய்திருக்கலாம்? தகப்பனிடத்துல போராடி இருந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்த பின்போ தகப்பனால் ஒன்றும் செய்திருக்க முடியாது. ஆகவே சொத்தை என்ன செய்தா?
பிரித்து அவனுடைய கரங்களில் என்ன செய்தார், கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க. அவனுக்கு வர வேண்டிய பகுதியை அவர் கொடுத்துட்டார். சில காலங்கள் தங்கி இருந்திருப்பான். என்ன தகப்பனார் கூப்பிட்டுருப்பார், எப்பா வீட்டுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கேட்டிருக்க மாட்டான். தாயார் போய் கெஞ்சிருப்பாங்க. தகப்பன் கூட சில நேரங்களில் உள்ளம் கடினப்பட்டுரும். அப்படி தானே? கேட்டு கேட்டு பார்ப்பார். கேட்க செவி சாய்க்காவிட்டா கழுதை எக்கேடுங்கட்டு என்ன எங்கே போனாலும் இங்கே தானே வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி தானே? அந்த தகப்பன் வந்து சொல்லிடுவாங்க ஈஸியாக. ஆனாலும் உள்ளம் என்ன செய்யும், பிள்ளைக்காக அடித்து கொண்டே இருக்கும். அது ஒரு பக்கம். எக்கேடு கட்டும் போகிறான், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் தாயானுடைய உள்ளம் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னே. தன் பிள்ளையானாலும் குற்றவாளியானாலும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். விட மாட்டாங்க, பிடித்துக்கிடுவாங்க. ஐயா போவாத, வெளியில் போவாத. காலை பிடிச்சு கெஞ்சிக்கிறவர்கள் நிறைய என்ன செய்வார்கள், இருப்பார்கள். என்ன ஒரு நேரம் சாப்பிடலாட்டா ஐயா ராசா வாயா அப்படின்னு சொல்லி தாங்கி தடுக்கி அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படியும் இருக்குது குடும்பத்தில். அப்படி தானே? இது தாயானவள் செய்வாள். தகப்பன் இருக்கும்பொழுது செய்ய மாட்டாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் அதை என்ன செய்வாங்க, செய்கிறவர்களும் உண்டு. அப்படி தானே? ஒருவேளை இவனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் கேட்கல. அப்படி தானே? கேட்கல. சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். இப்போ வெளியில் சென்றவன் என்ன செய்தானா, மனம் போல செலவழித்தான் என்று சொல்லி வேதத்தில் என்ன செய்கிறான், அவனுடைய பரிதாப நிலைமையை அடுத்த வசனத்தில் என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கரமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். அந்த தேசத்து குடிகளிடத்தில் ஒரு இடத்துல போய் ஒட்டி கொள்கிறான். பசியை ஆற்றுவதற்கு பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய தவிட்டை கேட்கிறான். அதையும் கொடுப்பாரு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பரிதாப நிலைமையை பாருங்க. என்றைக்கு தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போனானோ அன்னைக்கே அவன் வாழ்க்கை என்ன செய்தது, என்ன அழிவுக்கு நேராய் சென்றது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். சில பிள்ளைகள் பிழைத்துக் கொள்வார்கள். நியாயமாக இவ்வளோ பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் பிழைத்துக்கிடுவாங்க. ஆனால் இவனை குறித்து அது சொல்லலை. ஏன்னா வளர்ந்த வீதம் அது, வாழ்ந்த வீதம் அது. ஆகவே வெளியில் போனால் மனம் போல சொத்து பணம் நிறையா இருக்குன்னு சொல்லி எல்லாவற்றையும் அழித்தான். இவன் குறைவுபட தொடங்கின பொழுது அந்த தேசத்தில் பஞ்சம் தலை தூக்க ஆரம்பித்தது என்று சொல்லி, என்ன நல்லா இருக்கும்பொழுது மக்கள்கிட்ட போய் பிச்சை கேட்டால் கொடுத்துருவாங்க. பஞ்சத்தில் கேட்டாலே எனக்கே என்ன செய்யலை, இல்லை நான் எப்படி கொடுப்பது அப்படிங்கிறே தான் வார்த்தையாக என்ன செய்யும் காணப்படும். அந்த தேசத்தில் ஒருத்தவனை போய் ஒட்டி கொள்கிறான். பன்றிக்கு வைக்கக்கூடிய தவிடை கேட்கிறான். அதையும் கொடுக்கல. பரிதாபம் நிலைமைக்குள்ளாக அவன் தள்ளப்பட்டான். நாமும் இந்த நாளிலே ஆண்டவருடைய அன்பை விட்டு, நம்முடைய பரம தகப்பனாகிய கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன செய்யும், இப்படி தான் மாறிடும். என்ன அவரிடத்தில் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு, அவரிடத்தில் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு ஆசீர்வாதம், அவரிடத்தில் இருக்கும் வரைக்கும் தான் நாம் பாதுகாக்கப்பட முடியும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நரகத்துக்கு நேராய், நம்முடைய ஆத்துமா மரணத்துக்கு நேராய் அது செல்லக்கூடியதாய் அது காணப்படுகிறதா இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், அவன் பரிதாப நிலைமை அடைந்தாலும் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுதே அவனுடைய நிலைமை தலைகீழாக அங்கு மாற்றப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இவர்கள் சந்தோஷப்படுவதற்கு அப்படி என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த சந்தோஷம் எதனால் நடந்தது, இந்த மகிழ்ச்சி எதனால் வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக 20ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் தகப்பன் வீட்டுக்கு வந்த பொழுது அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராய் காணப்பட்டார். இவன் பெற்றுக்கொண்ட இரட்டிப்பான நன்மையில முதல் நன்மை என்னென்னு சொன்னால், தகப்பனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். மன்னிப்போடு உள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். மன்னிக்கப்படுகிறான். சில நேரங்களில் சில பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. ஆனால் உள்ளே வரும்பொழுது பெற்றோர் அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஏற்கனவே நீ என்ன செய்த, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிட்டலாம், இப்போ எதுக்கு உள்ள வார அப்படின்னு கேட்பார்கள். ஆனால் இந்த தகப்பனார் அப்படி அல்ல. அவன் மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தூரத்திலிருந்து வரும்பொழுதே அவனை ஓடி சென்று அணைத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மன்னிப்புக்கு அடையாளமாய் காணப்பட்டது. அவனை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் காணப்பட்ட முதல் நன்மை, தகப்பனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஆனால் வந்த நிலைமை வேற, சொல்ல வேண்டிய காரியங்கள் வேற. ஆனால் பாருங்கள், தகப்பன் தூரத்திலிருந்து வரும்பொழுதே ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் நன்மை மன்னிப்பை பெற்றுக்கொண்டான், ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தகப்பன் வீட்டில் உயர்வை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. மன்னிப்பை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, பரவாயில்ல வீட்டு வேலைக்காரர்கள் கூட ஒருவனோடு என்ன செய், ஒருவனாய் இருந்து கொள், உனக்கு தேவையான சாப்பாடை தந்துடுவேன் என்று சொல்லி அந்த தகப்பன் அங்கே சொல்லலை. அதே பாருங்கள், தன் வேலைக்காரர்களை அழைத்து உயர்ந்த வஸ்திரத்தை என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க,
மோதிரத்தை கொண்டு வாங்க, பாதரட்சை அணிவிங்க, கொளுத்தை கன்றை அடிங்கள். இன்னைக்கு நமக்கு விழா நாள், கொண்டாடக்கூடிய நாளாய் காணப்படுகிறது என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருந்தது. இரண்டாவது நன்மை என்ன? தகப்பன் வீட்டில உயர்வை பெற்று கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்பொழுது அந்த இடம் மகிழ்ச்சியா இருந்திருக்குமா இல்லையா? நிச்சயமாக. சந்தோஷமா இருந்திருப்பார்களா இல்லையா? நிச்சயமாக இருந்திருப்பார்கள். அந்த மகிழ்ச்சி காரணம் என்ன? இரட்டிப்பான நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டான். இரட்டிப்பான நன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்ட. ஒன்று, மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இரண்டாவதாக தகப்பன் வீட்டிலே உயர்வை பெற்றுக்கொண்டான். ஒருவேளை நாமும் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று கொண்டு இருந்திருப்போமானால் அவரிடத்தில் வரும்பொழுதே நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஆண்டவராய் இருக்கிறார். சாதாரண ஒரு தகப்பனை இந்த காரியத்தை செய்யும் பொழுதே பரம தகப்பன், நம்மை உருவாக்கினவர், அவர் சாயலாய் உண்டாக்கப்பட்ட நம்மை அவர் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா? நிச்சயமாக மன்னித்து ஏற்றுக்கொள்வார். உயர்வை தருவாரா மாட்டாரா? அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும் பொழுதே நம்மை உயர்த்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த ரெண்டு விதமான நன்மைகள் உண்டாவதற்கு இந்த இளையகுமாரன் என்ன செய்தான்? இந்த இளையகுமாரன் என்ன செய்தான்? சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாக இரட்டிப்பான நன்மை கிடைத்தது. இந்த இரட்டிப்பான நன்மை கிடைக்கத்தக்கதாக இவன் என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சகரியா 9:12 சொல்லப்பட்டுள்ளபடி, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அப்படிதானே? இரட்டிப்பான நன்மை எப்போ வருமா? அரணுக்கு திரும்பும் பொழுது. என்ன? ஆண்டவரிடத்தில் வரும் பொழுதே. ஆண்டவரிடத்தில் வரும் பொழுதுதான் இரட்டிப்பான நன்மை. திரும்பும் பொழுது இவன் திரும்பினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவேதான் 2 மடங்கு அவன் ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 17ஆம் வசனத்துல பாருங்க. அது காரணம் என்ன தெரியுமா? முதலாவதாக அவன் புத்தி தெளிந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. புத்தி தெளிந்தான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்படுகிறது. 17, 18, 19 வசனத்துல பாருங்கள். அவன் புத்தி தெளிந்த பொழுது தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்கிறான். எதை நினைச்சு பார்த்திருந்திருப்பான்? அவன் வாழ்ந்த விதத்தை நினைச்சு பார்த்திருந்திருப்பான். எவ்வாறாக பணத்தை செலவிட்டான் என்பதை நினைத்து பார்த்திருப்பான். எவ்வளவு சொகுசாக வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை இருந்தது என்பதை அவன் நினைத்து பார்த்திருந்திருப்பான். தகப்பன் வீட்டை என்ன, என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர் கூட, கூலிக்காரர் கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நல்ல உணவு கொடுக்கப்படுகிறது. ஆனால் என் நிலைமையோ இப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி, ஆகவே என்ன சொல்கிறான் பாருங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் என்ன செய்வான்? தகப்பனே, உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பதாக பாவம் செய்தேன் என்று சொல்லி என்ன செய்வேன்? சொல்லுவேன் என்று சொல்கிறான். அப்படித்தானே? உணர்ந்தான். என்ன, முதல்ல அவனை பாருங்க, அவனுடைய புத்தி அவன் தெளிந்தது, தவறை உணர ஆரம்பித்தான். தான் செய்த தவறை அவன் உணர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று சொல்கிறான். பரத்துக்கு விரோதமா என்ன பாவம் செய்தான் சொல்லுங்க? கதை சொல்லல. எப்படிதானே? தகப்பனுக்கு கீழ்ப்படியல. வேற கட்டளைகளில் 5வது இது எது? பண்ணுனானா? இல்லை. அப்படிதானே? அது பாவமா இல்லையா? பாவம்தான். அப்படிதானே? பரத்துக்கு விரோதமாய் செய்த காரியம். தகப்பனையும் தாயை நேசிக்க வேண்டியவன் நேசிக்கல. தகப்பன் எவ்வளவோ கெஞ்சிருப்பார். அப்படிதானே? போவாதன்னு சொல்லியிருப்பாரு. மதித்தானா? மதிக்கலை. என்ன, அந்த வார்த்தைகள் எல்லாம் மீறி தான் என்ன செய்கிறான்? வெளியே போகிறவனாய் காணப்பட்டான். தகப்பனை மதிக்கலை, தாயை மதிக்கலை, வெளியில போயிட்டான். பெற்றோர் என்ன செய்யல? கனம் பண்ணலை, விலகி சென்றான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே தான் சொல்கிறான், நான் துன்மார்க்கமாய் ஜீவித்தேன், என் தகப்பனை தாயை என்ன செய்யலை? கனம் பண்ணலை, நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தகப்பன் இடத்துல சொல்கிறான், உங்களுக்கு விரோதமாய் தப்பு பண்ணேன். என்ன தப்பு பண்ணா? தகப்பன் அவளை எவ்வளவோ பார்த்துக்கிட்டாரு, எவ்வளவோ செய்தாரு, அதெல்லாம் மறந்து போகிறவனாய் காணப்பட்டான். ஆகவே சொல்லுதான், தகப்பனை உமக்கு விரோதமாய் என்ன செய்த? பாவம் செய்த, உண்மை விட்டு தூரம் போய்விட்டனே என்கிற வருத்தம் என்ன செய்தது? காணப்பட்டது. உணர்ந்தான், தவறை உணர்ந்தான். இன்னைக்கு நாமும் சில நேரங்களில் செய்யக்கூடிய காரியங்கள், நமக்குள் தவறுகள் இருக்கும் பொழுது அதை உணரும் பொழுது தான் அதிலிருந்து என்ன செய்ய முடியும்? விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். உணராவிட்டா நிச்சயமாக விடுதலை இல்லை. அப்படிதானே? இவன் ஒருவேளை புத்தி தெளிந்த போதும் அதை உணராதபடி அங்கே காணப்பட்டிருந்திருப்பானால், அதே இடத்துல அந்த பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்திருப்பானால் இவனுக்கு மன்னிப்பு கிடைத்திருக்குமா? நிச்சயமாக கிடைத்திருக்காது. தான் செய்த தவறை என்ன செய்திருக்க மாட்டான்? உணர்ந்திருக்க மாட்டான். முதல்ல உணர்ந்தான், தான் செய்த காரியத்தை உணர்ந்தான், தான் செய்த தவறை உணர்ந்தான், தான் விழுந்து போனதை உணர்ந்துகிறவனாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே தான் பார்க்கிறோம், உணர்ந்தான், தவறை உணர்ந்தான். ரெண்டாவது என்ன செய்தான்? உணர்ந்துட்டு அப்படியே போகல, நேர எழுந்து என்ன செய்தானா? தகப்பனிடத்தில் வந்து விட்டான். எங்கிருந்து விலகி ஓடினானோ
அதே இடத்துக்கு அதான் சொல்கிறது வேதம், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், பாதுகாப்புக்கு திரும்புங்கள். அவர்தான் பாதுகாப்பு. இவன் தவறை உணர்ந்தவன் தன் தகப்பனிடத்தில் வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். உணர்ந்தவன் தகப்பனை தேடி வருகிறான், தகப்பனிடத்தில் வந்து விட்டான். ஆகவே தான் தகப்பனை பாருங்க, பயந்து பயந்து வந்து கொண்டிருந்தான். ஆனால் தகப்பன் தூரத்திலிருந்தே வரும்போதே பார்த்துட்டாரு, என் பிள்ளை அல்லவா. அவருடைய தோற்றம் வேணா விகாரமாக இருந்திருக்கலாம், ஏன்னா வஸ்திரம் கிழிந்த வஸ்திரமாய் காணப்பட்டு இருந்திருக்கலாம், தலைமுடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி தெரியல. ஏன்னா பஞ்சத்திலையும் பசியிலையும் அடிபட்டு மிதிப்பட்டவனாக தான் என்ன செய்கிறான், திரும்பி வருகிறான். நல்ல நீட்டாக வந்திருப்பானா, இருந்திருக்காது. ஆனாலும் பாருங்கள், தகப்பன் அடையாளம் கண்டு கொண்டார், என்னுடைய பிள்ளை அல்லவா, என்னுடைய மகன் அல்லவா என்று சொல்லி ஓடி சென்று கட்டி என்ன செய்தாரா, அணைத்து கொண்டாராம், அணைத்து கொண்டாராம். இதே போல தான் ஆண்டவர் நம்மையும், நம் அவரிடத்தில் திரும்பும் பட்சத்தில் என் பிள்ளை அல்லவா, என் பிள்ளை அல்லவா என்று சொல்லி என்ன செய்வாரா, நம்மை அணைத்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் வரும் பொழுது, நாம் செய்த தவறுகளை குறைகளை உணர்ந்து தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளும் பொழுது இரட்டிப்பான நன்மைகள் என்ன செய்கிறது, உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மன்னித்து ஏற்றுக்கொண்டார். தகப்பன் வீட்டில் உயர்வை அந்த பெற்றுக்கொண்டதை போல என்ன சொத்தபுரம் அழித்துட்டான், அவனுக்குள்ளே பங்க என்ன சொத்தபுரம் அழித்துட்டான். ஆனாலும் தகப்பனை பாருங்க, என் சொத்து போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை வந்துட்டான், என் கூட இருக்கிறான், அதுவே போதும் என்று சொல்லி என்ன செய்தார், நினைத்தார். என் பிள்ளை அல்லவா, அதே அதிகாரத்தை கொடுத்தார், அதே ஆசீர்வாதத்தை கொடுத்தார், என் பிள்ளை என்கிற உரிமையை என்ன செய்தார், கொடுத்தார். அவன் பயந்துக்கிட்டு வந்தான், நான் கூலிக்காரர்கள் ஒருவனா என்ன செய்யும், என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி. இல்லப்பா, நீ என் பிள்ளை தான், என்னைக்குனாலும் என்னைக்கு இருந்தாலும் நீ என்னுடைய குமாரன் தான் என்று சொல்லி உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் அப்படிதான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சியை உண்டாக்கத்தக்கதாக ரெட்டிப்பான நன்மைகளை தருகிறார். என்ன ரெட்டிப்பான நன்மை? மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் அவரிடத்தில் வரும் பொழுதே. இரண்டாவதாக பார்க்கும் பொழுதே உயர்வை மேன்மையும் தருகிறார். அது நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அவரிடத்தில் திரும்ப வேண்டும். நம்முடைய தவறுகளை என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொள்ளு அவரிடத்தில் வரும் பொழுது, அந்த அரணிடத்திற்கு வரும் பொழுது, அரணிடத்திற்கு திரும்பும் பொழுது, தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது, நிச்சயமாக அந்த உயர்வையும் மேன்மையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தந்து நாம் சந்தோஷப்பட்டு மகிழத்தக்கதாக இரட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் தயவாய் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் விதமாய் கீதங்களும் கீர்த்தனைகளும் 251 பாடுவோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கீதங்களும் கீர்த்தனைகளும் 251. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயன்னே கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பம் அல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ, பாவமனங்களோ உனக்காய் பகிர தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை சாவுக்குரிய பாவ
இப்போதே வா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா. நின்ற வண்ணமாகவே நம்மை நாம் படைத்த காணிக்கம் தேசமத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபைகள் இரக்கங்கள் எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்திட்ட நாட்கள் முழுவதும் மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களை கண்ணின் மணிபோல பாதுகாத்து கொண்டே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் இந்த 2வது நாளிலே நம்முடைய சமூகத்திலிருந்து நம்மை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மையினால் எங்களை நிரப்புகிற தேவனே, சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாத்தக்கதாக இந்த மாதத்தில் எங்களை இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்புவீராக. எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனே, எங்கள் உயர்த்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இடத்தில் வரும்பொழுது, நாங்கள் உணர்ந்து வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை உயர்வையும் மேன்மையும் தருகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அது எங்களுடைய வாழ்க்கையிலே தரப்பட ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதங்கள், நம்முடைய நன்மைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் நிலையாய் உண்டாயிருக்க உதவிச்சுங்க. தீமையான காரியங்கள் விலை காத்துக்கொள்ளுங்க. மறைவான கண்ணிகள் குச்சங்களை நீங்களுக்கு ரட்சிப்பீராக. தேவையில் அனைத்தையும் சந்தைங்க நெருக்கங்களை மாற்றுங்க. பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், உபத்திரங்கள், வறுமையில், கடன் பிரச்சனை சிக்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் மாற்றம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியினுடைய கரம் கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் தாமே நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளூரில் வெள்ளி இடங்களில் இருக்கிற ஆண் பெண் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இருக்கிற இடத்தில் ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டவர் தாமே நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக செபிக்கிறோம். வயதானவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் இந்த கருத்தில் தருகிறோம். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கல்வி நாட்கள் நிரப்புங்க. படித்து முடித்து விட்டு வேலைப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற இடங்களை வேலைப்பின கொடுங்க. திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஏற்ற துணையை உண்டு பண்ணி கொடுங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கற்பத்தின் கனியை கொடுங்க. பிரசவத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஏற்ற வேலையில் சுமண பிரசவத்தை கர்த்ததாமே கொடுத்து வழி நடத்துங்க. நம்முடைய தெய்வீக கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய சுத்தம், உடைய திட்டம் பூரணமாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட ஆண்டவர் தாமே அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த ஆலயத்தை யாரெல்லாம் நேசித்து பணிவிடை செய்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபையில் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஆலயத்தில் பணிவிடை செய்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நற்கரணையில் உதவி செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆலய பாடல் குழுவினரே கர்த்ததாமே ஆசீர்வதிக்க முடியாது சொல்கிறோம். நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் நிறைவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உரித்தாக தக்கதான கிருபைகளை கர்த்ததாமே கட்டளையிட்டு வழி நடத்த முடியாது சொல்கிறோம். இப்பொழுது நீங்கள் தந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை உமக்கென்று கொடுக்க உதவி செய்திருக்குங்க. நன்றி. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க. இதற்குரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் கட்டளையிட்டு வழி நடத்துவீராக. துதி கனமையுமே எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். பிரதான குருநாதா பிரசன்னமருள் வேரே பிரிய சீட நடுவேலே பிரசன்ன மாணவரே பிதாவோடோ மாவியோடோ பிணைந்தோரே தேவனாய் பிசகாதே அரசாலோ பெருந்தகையேன பமதை பேட்கையிலே வெளிப்படுத்தும். ஆமென். கர்த்தர் உங்களோடிருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவனின் மறுதல் ஊக்கமாய் அன்பு கொண்டு உமது ஒரே பெருக்குமார் இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தெரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக்கொள்ளும் அவரை தந்த நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமை ஏகபலியாய் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிமித்தி சிவருக்கு நிறைவும் பூரணம் பொந்தமான பலியும் காணிக்கையும் பரியார்த்தனை செலுத்தினம் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பட்டு ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்பலும் நான் அனுசரித்தும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு இருக்கிறாரே. அவர் தாம் காட்டிக்கொண்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிசில் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கிற சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
அந்தபடியே அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் எடுத்து கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக மனிதர்க்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு முடிய செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். சமுத்திரம் வந்து நிற்கிற நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய தூய திருப்பந்திலே சேர இருக்கிற நாம் நம்மை தெய்வ சமூகத்தில் தாழ்த்துவோம். தாழ்மை உள்ளவர்கள் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார், தாழ்த்துகிறவர்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை தாழ்த்தி பின்வரும் தாழ்மை பிரவேச ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்தெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பெற்கிறப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவை உடையவர்களுக்கு வாருங்கள், பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. We
விமோசனம் பெற்றேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். நான் நம்புவேன், நான் நம்புவேன். இயேசு எனக்காய் மரித்தார், உயிர்த்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். காயத்திலோடும் இரத்தத்தை விசுவாசத்தால் கண்டேன். ஒப்பற்ற மீட்பர் நேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். நான் நம்புவேன், நான் நம்புவேன். இயேசு எனக்காய் மரித்தார், உயிர்த்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். வீட்டில் வல்ல நாதரை நான் கண்டு என்னை மீட்ட நேசத்தை கொண்டாடி போற்றுவேன். நான் நம்புவேன், நான் நம்புவேன். இயேசு எனக்காய் உயிர்த்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். மாபாவியான கள்ளனும் அவுச்சில் மூழ்கினான். மன்னிப்பு மூசான அடைந்து பூரித்தான். நான் நம்புவேன், நான் நம்புவேன். எனக்காய் மரித்தார், உயிர்த்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய திரு சமூகத்தில் வந்து உடைய தூய திருப்பந்திலை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்தீங்க, நன்றி. பாவம் நீங்கி பரிசுத்தமாக்கப்பட்ட நாங்கள் உமக்குள் பலனடைய உதவி செய்திருக்கீங்க, நன்றி. உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் எல்லா இடங்களிலும் சாட்சியாய் நிற்க ஆண்டவர் தாமே எங்களை பலப்படுத்துவீராக. தொடர்ந்து உடைய தூய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உடைய சமூகத்தில் வந்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இரவை ஆசீர்வதிங்க. தூங்கும்போது நல்ல தூக்குந்தாங்க. கத்தரி சுத்தமானால் புதிய இடங்களை கண்டு அதுகள் நடி செலுத்த உதவிச்சுங்க. இரவிலே நம்முடைய வருகை இருக்குமானால் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய கிருபையை தந்து வழி நடத்துங்க. ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கருத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்து பெற்ற அருள்மேல் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவதே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக சொல்வதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவதே. ஆமென்.
ராவில் வரும் மோசம் ஒன்றும் என்னை சேராமல், ராவில் வரும் மோசம் ஒன்றும் என்னை சேராமல், பெய்யும் சொப்பனை தீய சொப்பனம் மனதில் நேராமல், நீயானே நல் தூத காவல்தார், நீயானே நல் தூத காவல்தார். சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சொந்த எந்தையும் மாய்ந்ததும் இலை பார போகுது, தூயா கிருபை கூர்ந்து கருமையா, தூயா கிருபை கூர்ந்து கருமையா. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகலவங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடன் போய் வர கிடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.